ஐ வாண்ட் டு ஸ்டாப். முடியல. நிறைய ஃபுட் வீடியோஸ் பார்த்தோம்ல, நான்வெஜ்ஜை நிறைய போட்டுட்டு இருக்கேன். இப்போ ஒரு வெஜ் ஃபுட், அந்த வெஜ்ஜில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் வாலாஜால நான் பார்த்துருக்கேன். நீங்க பாரம்பரிய உணவு தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான இடம் நம்ம தீபாஸ் கிச்சன். ஆர்கானிக் ஃபுட்ஸ், அதுல என்னென்ன டிஷ். நான் இப்போ வாலாஜா ஜேஎஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளதான் இருக்கிறேன். உங்களுக்கு இதோட லொகேஷன் தெரியாது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இது ரீசெண்டா நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆயிருச்சு. நிறைய பேருக்கு தெரியுது வாலாஜால ஜேஎஸ் ஃபுட் ஸ்ட்ரீட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. சென்னை அண்ட் பெங்களூர் இந்த மாதிரியான பெரிய சிட்டிஸை பார்த்து இங்க இன்ஸ்பயர் ஆகி வந்தது இந்த ஃபுட் ஸ்ட்ரீட். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஷாப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுட் சம்பந்தமா. இது தவிர்த்து ட்ரெஸ்ஸிங்ஸ், கிட்ஸ் பிளே ஏரியா மாதிரி எல்லாம் இருக்கு. நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ஃபுட்ல தான். அப்படி நான் ஃபுட்டை பத்தி தேடும்போது இங்க நிறைய பிரான்ச்சைஸ் இருந்தாலும் இங்க நேட்டிவ் ஷாப்பை வந்து இவங்க தீபாஸ் கிச்சன் தான் வச்சிருந்தாங்க. அதுவும் ஆர்கானிக் ஃபுட்ஸ். அதுவே கொஞ்சம் நல்ல கியூரியஸான ஒரு டாபிக். அவங்க கிட்ட நான் வழக்கமா கேட்கிற மாதிரி ஒரு 3 டிஷோ இல்ல 4 டிஷோ ட்ரை பண்ணி சொல்ல போறேன். இது இல்லாம அவங்க கிட்ட நீங்க ஏன் வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கறத அவங்களே சொல்றாங்க, கேட்டுக்கோங்க. ஹாய் எவ்ரி ஒன், என்னோட பேர் தீபா. நான் தீபாஸ் கிச்சனுடைய ஓனரு. இந்த கடையை நான் எதுக்கு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்தது. நிறைய டாக்டர்ஸை மீட் பண்ணியிருக்கேன். அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, அந்த மாதிரி நிறைய எது சாப்பிட்டா பித்தம் தெளிவுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல. எந்த ஹாஸ்பிட்டல்ஸ், எந்த மெடிசன்ஸும் எனக்கு கை கொடுக்கல. உணவு பழக்கம் மூலயமா மாற்றணும் அப்படின்னு எனக்கு ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மூலயமா கருப்பு கவனி கூழ், கருப்பு கவனி கஞ்சி, பூங்கார் அரிசி இட்லி, திணை பாயாசம், சுண்டல் சாலடு, அந்த மாதிரி நிறைய வந்து ஆர்கானிக் ஐட்டம்ஸை வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் ரொம்ப இப்போது மெடிசனே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். ஹாஸ்பிட்டலிஸ்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். 80% நியூட்ரிஷன், 20% ஃபிட்னஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதையே நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, மக்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்னால தான் இந்த தீபாஸ் கிச்சன் வந்து உருவானது. நம்ம தீபாஸ் கிச்சன்ல பாரம்பரிய ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இலுப்பை பூ சம்பா பொங்கல், சம்பா குருணை கிச்சடி, கருப்பு கவனி இட்லி, பூங்கார் அரிசி இட்லி, கருப்பு கவனி தோசை, பூங்கார் அரிசி தோசை, திணை பாயாசம், சுண்டல் சாலட், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அவைலபிளா இருக்கு. வாங்க. சொல்ற ஐட்டம்ஸ், அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் கேட்டீங்களா? அது கேட்கவே எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. நிறைய ஐட்டம்ஸ். இலுப்பை பூ சம்பால பொங்கல் தோ இங்க இருக்கு. இது ரொம்ப வாசமா இருந்தது. என்னன்னா நம்ம யூஸ்வலா கடைகள்ல போய் சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பிரைஸை விட இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்ஸை நம்ம கொஞ்சம் காசு கொடுத்து சாப்பிட்றதுல தப்பே கிடையாது. இது வந்து கருப்பு கவுனி அரிசியில செய்யப்படுற இட்லி. இந்த கருப்பு கவுனி எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மருத்துவர் கோ சிவராமன் முதற்கொண்டு நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய வீடியோல பேசியிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தா அந்த ஒவ்வொரு ஐட்டம்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நீங்க அங்க பார்த்தா தெரியும். இவங்க அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு பிரைஸ் சொல்றேன். இந்த ஒரு இட்லியோட பிரைஸ் வந்து 15 ரூபாய். கருப்பு கவுனி இட்லியோட ரைஸ் அந்த பிரைஸ் வந்து 15 ரூபாய். அடுத்து பொங்கல் வந்து இது வந்து ஹாஃப் குவான்டிட்டி தான் இருக்கு. இந்த பொங்கலுடைய பிரைஸ் வந்து 50 ரூபாய். ஃபுல்லா நீங்க வாங்கினீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஆட் ஆன் இருக்கும். இது வந்து ஹாஃப் தான் இருக்கு. அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கான பிரைஸ் இருக்கும். அது ஓவர் பிரைஸ்டு கிடையாது. ஏன்னா இதுல ரா மெட்டீரியல்ஸே விலை அதிகங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸ், நம்மளுடைய நேட்டிவ் ஃபுட். நம்ம இதை வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் நல்லா இருக்குன்னு நிச்சயமா சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்றேன், இல்லைன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். ஓகேவா? என்னங்கிறத ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து நான் இந்த கருப்பு கவுனி இட்லி இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ கலரா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இது இட்லியா ஒரு குழந்தைங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகி தான் சாப்பிடுவாங்க. இட்லிக்கு வந்து சாம்பார் அண்ட் சட்னி கொடுக்குறாங்க. இது இல்லாம வந்து அந்த கேவுர் மாவு சாம்பார் வாசனை நல்லா இருக்கு. பக்கா ஒரு ஹோட்டல் சாம்பார். ரொம்ப உப்பு அதிகமா இல்ல, பிச் பண்ற அளவுக்கு இல்ல.
உப்பு கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணுது. எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்கணும்னு தோணுது. ஒரு இந்த இட்லினால அப்படி இருந்தான்னு தெரியல. சாம்பார் சூப்பரா இருக்கு. நீங்க இந்த ஹெல்த்தியா சாப்பிடன்ற கான்செப்ட்ல வந்த உடனே நம்ம டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணணுமோன்னு நான் யோசிச்சேன்னு சொன்னேன்ல, இந்த இடத்துல அது இல்ல. ஐ திங்க் இந்த சாம்பாருமே இதே சாம்பார் தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இது வந்து கருப்பு கவுனி இட்லி சொன்னா, இது வந்து இலுப்பை பூ சம்பா பொங்கல். அது என்ன ஐட்டம்னே தெரியல. நான் தெரியும் அதெல்லாம் பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுல பொங்கல். அடுத்தது வந்து திணை பாயாசம்னு சொல்லி சொன்னாங்க. திணை பாயாசம். அடுத்து இது வந்து சம்பா குருணை கிச்சடி. இந்த 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. சிலர் இந்த ஹெல்தின்னு சொல்லிட்டு நோ ஆயில் நோ பாயில் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போவாங்கல்ல, இவங்க அப்படியெல்லாம் போல பிராக்டிக்கலா இருக்கிறாங்க. சோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் என்ன கேட்டீங்கன்னா. சட்னியுமே சூப்பரா இருக்கு, சும்மாலாம் சொல்லக்கூடாது. சும்மா டேஸ்ட் பண்ணிட்டு போதும் நம்ம அடுத்த ஐட்டம் போலான்னு எனக்கு போக தோணல. இதுவே உங்களுக்கு சொல்லணும் இது எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு. அடுத்ததான் வந்து இலுப்பை பூ பேர் என்ன சொன்ன, கரெக்டா பேரை கமெண்ட் பண்றவங்கள பின் பண்றேன். இலுப்பை பூ சம்பா பொங்கல். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் அது டைம் ஆயிருச்சு. நீங்க இந்த சூடோட சாப்பிட்டீங்கன்னா உண்மையாவே சொல்றேன் இது ரொம்ப இதுவா இருக்கும். அந்த 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 பொங்கல் இருக்கக்கூடிய அந்த கிரீஸ் கண்டென்ட் இருக்குல்ல, அது நெய்யா இருக்கட்டும் இல்ல ஆயிலா இருக்கட்டும், என்னன்னு எனக்கு தெரியல, அது எதுவா இருந்தாலும் சரி, அது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி அது அழகா அல்வா மாதிரி வந்து விழணும் பொங்கல். அந்த மாதிரி இருக்கு. சாம்பார்ல கொஞ்சம் எங்கடா வைக்கிறது, சட்னில கொஞ்சம். சட்னி கொஞ்ச நேரம் டைம் ஆன உடனே அதுல அந்த அளவுக்கு தேங்காய் இருக்கு, அந்த தேங்காய் போய் கீழே டெபாசிட் ஆயிருக்கு அந்த அளவுக்கு. இது எக்ஸாக்டா நம்மளுடைய அரிசி பொங்கலை ரெப்ளிகேட் பண்ணல. ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்குது. ஆனா நல்லா இருக்குது, சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்குது, நல்லா இருக்கு. ஆனா அதான் அந்த அரிசி பொங்கல் மாதிரி ஒரு நல்ல தரமான அரிசி பொங்கலை சாப்பிட்டோம்னா அது வந்து பஞ்சு மாதிரி, அது அழகா பருப்பு மாதிரி கரையும். அது கரையும் போது ஒரு ஃபீல் இருக்கும் நாக்குல. இது அதுல இல்ல, கொஞ்சம் அரிசி அரிசியா இருக்கு. ஆனா டேஸ்டா எந்தவித காம்ப்ரமைஸ் இல்லை, டேஸ்டா சூப்பரா இருக்கு. இங்க ஃபுட் ஸ்ட்ரீட்ல வந்து நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், கிரில்ட் ஐட்டம்ஸ், பாஷான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது இவங்க இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டை தான் நான் பண்ண போறேன்னு இவங்க எடுக்கிறதே ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கே குடோஸ் கொடுக்கணும். இது இல்லாம வந்து அவங்க ஃப்ரூட் ஐஸ்கிரீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவல் ஃப்ரூட்ஸ்ல செய்யக்கூடிய ஐஸ்கிரீம், பலாப்பழத்துல, கொய்யால, அத்திப்பழத்துல, அது மாதிரி ஒரு 8-9 ஐட்டம் பார்த்தேன். அதுல எனக்கு ரொம்ப ஆடா ஃபீல் ஆனது பனம்பழம் தான். பனம் பழத்துல ஐஸ்கிரீம். இது என்னன்னா இவங்க பண்றது இல்ல, வெளியிருந்து தான் ப்ரொக்யூர் பண்றாங்க. என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, பாலாஜில உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம். 30 ரூபாய் உங்களுக்கு கோன் ஐஸ் ஒரு கோன். நீங்க மத்த எசன்ஸ் போட்டு செய்யக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் 10 ரூபாய் 15 ரூபாய் கிடைக்கும். இது கொஞ்சம் பிரைஸ் அதிகம்ன்றதுனால இங்க பாலாஜில கிடைக்கிறது இல்ல, இவங்க கிட்ட இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை இதை ட்ரை பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்ததுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முடியும் போது நான் அதையும் ட்ரை பண்ணி சொல்லிடுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்தது சம்பா குருணை கிச்சடி. எனக்கு வந்து நிலா மெஸ்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலயுமே சொல்லியிருப்பேன், நான் கிச்சடி வந்து ரொம்ப எனக்கு ஃபேவரட் கிடையாது. ஸோ டேஸ்ட் மட்டும் தான் பண்ண போறேன், ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டேன். இந்த ஐட்டத்தெல்லாம் நான் கண்டிப்பா ஃபுல்லா சாப்பிடுவேன். வாழை இலை, அதேதான். சும்மா நான் சாப்பிடணும்னுலாம் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். வாவ் தி பெஸ்ட் அந்த மாதிரி இல்ல. இட்லியும் பொங்கலும் சூப்பர்வா இருக்கு. எனக்கு கிச்சடியோட டேஸ்ட் வந்து நான் ரொம்ப ஃபேவர்லாம் கிடையாது. ஒருவேளை நீங்க கிச்சடி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இது வந்து ஓகே தான், 50-50. ஒஸ்டும் இல்ல சூப்பரும் இல்ல, மிடில் இருக்கு. டேஸ்டும் ஓகே தான். நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது நான் உங்ககிட்ட 4-5 ஐட்டம் மட்டும் தானே ட்ரை பண்றேன். நீங்க இங்க ட்ரை பண்ணி உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் டிஷ் என்ன இங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு சாப்பிடுறாங்கன்னா அவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய இந்த திணை பாயாசம், இது எந்த அளவுக்கு ஆறி அந்த வெல்லம் பாருங்க மேல ஏடு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா.
ஓஹோ பா, இது எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணுது. திணை பாயாசம் தேங்காய் பால் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நல்ல வாசமா இருக்கு, நெய்யோட சேர்ந்து அந்த வெல்லம் கரெக்டா இருக்கு, கரிக்கல. மவுத் வாட்டரிங், செம்மையா இருக்கு. இது வந்து இதோட பிரைஸ் எனக்கு பிரைஸ் மறந்து போச்சு. நான் பார்த்துட்டு வந்த பிரைஸ் எனக்கு பிரைஸ் மறந்து போச்சு. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இந்த திணை பாயாசம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ வாண்ட் டு ஸ்டாப், முடியல. மேல வந்து அந்த திணை பாயாசம் சொன்னல, உண்மையாவே சொல்றேன், அதோட பிரைஸ் பார்த்துட்டேன், 25 ரூபாய் அந்த திணை பாயாசம். அடுத்து வந்து உங்களோட ஐஸ்கிரீம் சொன்னல, இது வந்து சப்போட்டா பழம் பிளேவர்ட் ஐஸ்கிரீம். இது வந்து மேங்கோ பிளேவர்ட் ஐஸ்கிரீம். இது ரெண்டுமே ஹாஃப் ஆஃப் தி குவான்டிட்டி தான். நான் 30 ரூபா சொன்னல, இது வந்து ஆக்சுவலி 30ல இது பாதி தான். அடுத்துதான் உங்களுடைய பணியாரம் ரெடி ஆயிட்டு இருக்கு, அதையும் டேஸ்ட் பண்ண போறேன். ஸோ இந்த சப்போட்டா அந்த க்ளூயியா இருக்கு. நம்ம அருண் ஐஸ்கிரீமோ இல்ல வேற பிராண்ட் ஐஸ்கிரீம்லாம் தனித்தனியா வரும்ல, இது க்ளூயியா இருக்கு. இவங்க சப்போட்டா இல்லாம கூட அந்த ஐஸ்கிரீம் டெக்ஸ்டர் வரதுக்கு யூஸ் பண்ணதுமே வேற ஏதோ நம்மளுடைய ரூட்டட் ஒரு ப்ராடக்ட் தான். ஐஸ்கிரீமா நல்லா இருக்கு. அடுத்ததாக மேங்கோ. இது வந்து இந்த மாசா ஸ்லைஸ் அந்த டேஸ்ட்லாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் அந்த மாம் பழத்துக்கு கிட்ட போற டேஸ்ட். இது நல்லா இருக்கு, இது ஒருத்தங்க. ஃபைனலி பணியாரம். இது வந்து நல்லா சூடா இருக்குங்க, இப்பதான் பண்ணாங்க. தெரியுதா, சூடா இருக்கு. எதுல ஃபர்ஸ்ட் வைக்கலாம்? தக்காளி சட்னின்னு நினைக்கிறேன். ஆஹா, தக்காரான தக்காளி சட்னி செம்ம. கரெக்டா அந்த டேங்கினஸ் வந்து செம்மையா இருக்கு, காரம் நல்லா இருக்கு. எனக்கு இந்த தக்காளி சட்னி வந்து இன்னொரு கடையில் நான் சாப்பிட்ட சப்பாத்தியை ஞாபகப்படுத்துது, அதெல்லாம் நல்லா இருக்கு. இது சாம்பாரா குருமாவா தெரியலையே. சாம்பார் தான். சாம்பாரை விட அந்த தக்காளி கூட சூப்பரா இருக்காரு சாப்பிட. இதுவும் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இவங்க கிட்ட பயங்கரமா செல்லிங் வந்து உங்களுடைய கொழுக்கட்டை தானா. நான் வந்தது 7 மணிக்கு, கொழுக்கட்டை காலி ஆயிடுச்சு. அப்பனா பாத்துக்கோங்க. கொழுக்கட்டையும் திணை பாயாசமும் மஸ்ட் ட்ரை, மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அடுத்து நான் வேற எங்க போய் வீடியோ போடணுன்ற உங்க சஜஷன்ஸையும் சொல்லுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் சூர்யா.